இந்த தொட்டிலாம் வந்து குழந்தைக்காக வேண்டி கட்டுறது தான். ஆமாம் ஆமாம், குழந்தைக்காக வேண்டி வர வேண்டியது தான். கல்யாணம் ஆகாதவங்க வந்து தாலிக்கேரி வேண்டி கட்டுவாங்க. ஓகே. கட்டட பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஓரளவுக்கு பூங்காவனத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய சன்னதி. இந்த சன்னதியில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வரம், அதுக்கப்புறம் திருமணம் ஆகாதவங்க இந்த கோயிலில் வந்து வழிபாடு செஞ்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் கை கொடுது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இங்கே திருமணமாக செய்து இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்து சமய அறநிலைத்துறையுடைய அறிவிப்பு. கோயிலுடைய திருமணமே தரிசனம் செய்யக்கூடிய பொது தரிசனம் செல்லும்படி அந்த பகுதியில் சிறப்பு தரிசனம் செல்லக்கூடிய பகுதி இருக்குது. அதுக்கு சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோயில் நம்ம முன்பு பார்க்கும்போது ரொம்ப
குழந்தையாக இருந்தது. பட் இப்போது சில விஷயங்கள்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. சுற்றி மார்பிள்லாம் போட்டுருக்காங்க. அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். முன்பு இருந்த இதே மாதிரி இப்போ இதுக்குன்னு வந்து ஒரு தனியாக ஒரு மண்டபம் இருக்குது. சுற்றி இருக்க பகுதி எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. சிறப்பாக பண்ணுறாங்க. இது கோயிலோட மண்டபம் மாசமாக பெருசாக சிறப்பாக இருக்குது பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே சிறப்பு தரிசனம் சொல்லும்படி இங்கே இருக்குது. பொதுமக்கள் வந்து தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு அறை கூட இங்கே வச்சுருக்காங்க. நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உணவு அம்மனுக்கு வந்து வளைகாப்புலாம் ஒரு சில பேர் பண்ணுவாங்க வேண்டிக்கிட்டு. நம்மளும் இன்றைக்கி அதுக்காக தான் வந்திருந்தோம், இந்த வளைகாப்பு பண்ணுறதுக்காக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வளைகாப்பு அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு அனுமதி இல்லை. இங்கே ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மற்றபடி எல்லா விஷயங்களும் இங்கே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். கட்டமைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுடைய கட்டமைப்பு முன்பு இருந்ததை விட இப்போது பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து விசேஷ நாட்களில் வந்து அம்மனை பார்க்குறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும். ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாதணிகள் வைப்பதற்கு சாரி கோயில் வந்து 20 வருஷத்துக்கு, எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வீடு பிரச்சனை இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இங்கே சாமி வேண்டின்னு போவாங்க. குழந்தை இல்லாதவங்க தொட்டில் வேண்டி கட்டுவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க தாலிக்கயிறு வேண்டி கட்டுவாங்க. வீடு பிரச்சனைக்குன்னு வரவங்க உள்ள சாமி கால் பாகத்தில் பழம் பூ வளையெல்லாம் வச்சு தருவாங்க. அந்த பழத்தை எடுத்து வீட்டு பூஜைகளை வைப்பாங்க. இது வரைக்கும் இந்த கோயிலில் விசேஷம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் 3 நாள் நல்ல கூட்டமாக இருக்கும். முகூர்த்த நாள் டைம்லும் நிறைய சீமந்தம் நடக்கும். அந்த டைமில் நல்ல கூட்டம் இருக்கும். வேண்டுதல் வந்து என்னென்ன வேண்டுதல் வந்து நிறைவேறிருக்கா? இங்கே வந்து முக்கால்வாசி வரவங்க வந்து குழந்தைக்காக வேண்டி வர வேண்டுதல் தான். இங்கே வந்து தொட்டில் மாலை புடவை இதெல்லாம் மடியில் வச்சுக்கின்னு 11 முறை கோயிலை சுற்றிட்டு தொட்டில் வேண்டி கட்டிட்டு சாமி கால் பாதத்தில் பழம் பூ வளையல் புருஷன் 2 பேருமே ஆளுக்கு ஒரு பழம் வச்சு தருவாங்க. உள்ளவே உட்காந்து ஆளுக்கு ஒரு எலுமிச்சை பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மாதமானதுக்கப்புறம் 5ஆவது மாதம் வந்து சாமிக்கு ஜடை மாலை புடவெல்லாம் செலுத்திட்டு அப்புறமா அவங்களுக்கு செஞ்சுப்பாங்க. இது வரைக்கும் இங்கே சாமிக்கு செய்வாங்க. கல்யாணம் ஆகாதவங்க வந்து தாலிக்கயிறு வேண்டி கட்டுவாங்க. கட்டிட்டு கல்யாணம் ஆகுறவங்க வந்து கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கின்னு போவாங்க. 2 பேரும் வந்து அர்ச்சனை பண்ணிக்கின்னு போவாங்க. இதுதான் இந்த கோயில் விசேஷம். சரிங்க, நன்றி நன்றி. ஸோ இந்த தொட்டிலாம் வந்து குழந்தைக்காக வேண்டி கட்டுறது தான். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.